ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆர்பிஎல் பேங்க் கிரெடிட் கார்டோட அன்பில்ட் அமௌண்ட்டை எப்படி நம்ம சிம்பிளாக நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுறதுன்ற பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸில் நம்மளே நம்மளோட மொபைல் அப்ளிகேஷனில் கன்வெர்ட் பண்ணிடலாம். இதுக்காக நம்ம கஸ்டமர் கான்டாக்ட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேமெண்ட் வந்து ஆன் டைம் பே பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி கார்டை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படி அதுக்கு முன்னாடி பட்சத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதை நம்ம பே பண்ண முடியலன்னும் போது நம்ம பில் டேட்டுக்கு முன்னாடியே நம்ம அதை இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த பல்க் பேமெண்ட் டென்ஷன்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருனா தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து உங்கள் மொபைலில் வந்து ஆர்பிஎல் பேங்க் மை கார்டு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க, லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் அந்த ஆப் யூஸ் பண்ணலன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிங்க. அது லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு எங்கேயே ஷோ ஆகும் கன்வெர்ட் டு இஎம்ஐ அப்படின்ற மாதிரி. இப்படியும் நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட நம்ம இதில் வந்து வியூ ஸ்டேட்மெண்ட் இருக்கிறத போயிட்டு இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நமக்கு அன்பில் டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணால் நமக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் வந்து இஎம்ஐக்கு எலிஜிபிளாக இருக்குன்றது எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதில் நமக்கு பர்டிகுலராக எந்த அமௌண்ட்டை நம்ம இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஷோ ஆகுது. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இஎம்ஐ நேரம் வந்து நமக்கு இங்கே ஷோ ஆகும். 3 months வந்து 24 months வரைக்கும் இதில் காட்டுது. நமக்கு வந்து இதில் வந்து பர்டிகுலராக என்ன மந்த்லி நம்மளால் என்ன அமௌண்ட் பே பண்ண முடியும் அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கிட்டு நமக்கு அதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்ம மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதிலேயே ஷோ ஆகும். இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து இதில் கம்ஃபர்டபுளாக கன்வீனியன்ட்டாக உங்களுக்கு எந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ண முடியும் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ பர்டிகுலர் அந்த அமௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் வந்து நம்ம அது உங்களோட ப்ராசஸிங் ஃபீஸ் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, எவ்வளோ இஎம்ஐ நம்ம மந்த்லி பே பண்ண வேண்டியிருக்கோன்றதை செக் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த கீழே இருக்க செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூன்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து நம்ம ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் அதில் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கும் வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணலாம். அதே ஆட்டோ டிடெக்ட் ஆகிடும். அப்படி இல்லைனா கூட நம்ம மேனுவலாக என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணாலும் நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இஎம்ஐ ரிக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆகிடும். இது ஜஸ்ட் இந்த ரிக்வஸ்ட் வந்து இன்னைக்கு டேட்லேயே நமக்கு வந்து புக்கிங் ஆகிடும். இது ப்ராசஸ் வந்து உங்களுக்கு 1 டேல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மெயில் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் தான். ரொம்ப ஈஸியாக நம்ம மொபைலே பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம கஸ்டமர் கேரில் கான்டாக்ட் பண்ணுற அவசியம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆர்பிஎல் பேங்க் கிரெடிட் கார்டோட அன்பில்ட் அமௌண்ட் எப்படி ரொம்ப சிம்பிளாக இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நினைக்கிறேன். இது ரிலேட்டாக வேறு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர்த்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்கோட உங்களுக்கு பேசிக் லெவல், என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தேவைப்படுதுன்னா அதுக்கான ரிவ்யூவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அது தவிர்த்து மற்ற சில பேங்க்ஸோட கிரெடிட் கார்ட்ஸ் ரிவ்யூஸ், இஎம்ஐ கன்வர்ஷன் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதனால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விசிட் பண்ணி பாருங்க. அப்படி இதுல இருந்து நீங்க அடுத்த வீடியோ போய் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்ன்ட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. அப்போ நான் வந்து ரிலைஸ் பண்ணிப்பேன். ஆக்சுவலா நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரியோ எனக்கு ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிங்க. லைக் பண்ணி பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது மாதிரி நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.